ஆக்சுவலா வந்து இது தமிழ் சாரோட லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரி. ஸோ நான் படம் பார்த்தோன்னே நம்ம நிறைய பேர் ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க. இது ஒரு ஸ்பாய்லர் இன்டர்வியூ தான் இருக்க போகுது. நீங்க ஸ்பாயில் பண்ணலாம், நான் பண்ணக்கூடாது. பட் ரஞ்சித் சார் நான் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னாரு. வெங்கட் பிரபு சார் சொன்னார் நல்லா பண்ணிருக்கடா அப்படின்னாரு. வெற்றிமாறன் சார் என்ன சொன்னார்? ஆக்சுவலாக அது வந்து ஒரு சிங்கிள் டேக் லாங் ஷாட்டு. ஸோ அது வந்து எப்படியும் வந்து கண்டிப்பாக ரீடேக்ஸ் போகும். நம்ம ஒரு வாட்டியும் வந்து பங்குன்னு வந்துச்சா அவ்வளோதான், அவங்க போயிடும். லாஸ்ட் டேக் தான் வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கட்டும் போது சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குமோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மீதி அது விழுந்தது. விஜய் சேதுபதி சாருடைய தம்பியா, கடைசி தம்பியா பண்ணியிருப்பீங்க. அதில் இன்டென்ஸாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதுலேயும் இருந்திருக்கும். வரது எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேடாகவே வரப்போ எப்படி ப்ரோ இருக்காது? இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து வரவங்க, யூடியூப்லேருந்து வரவங்க, அவங்கள பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அப்படி கிடையாது, த்ரோட்டாக ஆக்டிங் ஸ்கூல் போயிட்டு படித்து அந்த மாதிரி ஒன்று பண்ணிருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி பார்க்குறீங்க? நிறைய பேர் இருக்காங்க, மல்லேஷ் இருக்காங்க, அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம். இன்ஸ்டாக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வச்சுருக்காங்கன்ற காரணத்துக்காக சினிமாவில் தூக்கிட்டு வந்து போட்டு அப்படி பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் விஜய் சேதுபதி சார் கூட க்ளோஸாக இருக்கலாம்னு கேட்குறேன். இப்போ ஒரு பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் மேலே சில விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க வெளில இருந்துட்டு. ஸோ நல்லா நடிச்சிட்டு இருந்தார், ஏன்ப்பா பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி பேரை கெடுத்துக்கிறாரு அப்படின்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க வெளியில். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? அதை பற்றி அவர் சொல்லியிருக்காரா? லைக் அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது? இல்லை, பிக் பாஸ்க்குள்ளே போனால் வாழ்க்கை மாறிடும், அவ்வளோதான். நடிக்கணுமா, நீங்கள் பெரிய ஆக்டர் ஆகணுமா, உள்ள ஷைன் ஆகணுமா, வெல்கம் டு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒன்று வெளியில் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. ஸோ இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆக்டர் ரகு ப்ரோ தான் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக சிறைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பராக மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதில் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். வணக்கம் ப்ரோ. வணக்கம் தனுஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ண கேரக்டர் அப்படி நேரில் என்ன பார்த்த பிறகும் நேரில் பார்த்த பிறகு அந்த பயம் இல்லை, அந்த படத்தோட அப்படி அந்த இப்போ இன்னைக்கு காலையில் தான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த பதப்பதப்பு, உங்களுடைய அந்த ஆக்டிங், இந்த இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பார்த்தேன். சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கே. அதை தேடி கண்டுபிடிச்சி போட்டு வந்திருக்கேன். வேஷ்டி தட்டே வந்துட்டு ஒரு யோயோ பாய் மாதிரி இருக்கீங்க. நைஸ். சொல்லுங்க, எப்படி இருக்கு வரவேற்பெல்லாம் சிறை? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. லைக் படம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன்னா, நிறைய வந்து கோவம், திட்டு அதெல்லாம் வரும்னு நினச்சேன். பட் அதெல்லாமே வந்து அன்பாக வருது. லைக் நான் உன்னை கொன்றுவேன், நான் உன்னை தொலைச்சிருவேன் அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அண்ட் நீங்கள் பார்க்குறப்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஒரு குடிகார கேரக்டர் தான் த்ரூ அவுட் த மூவி. நீங்கள் எப்போ நிதானமாக இருக்கீங்கன்னே தெரியல. ஃபுல்லாக வந்து குடிகார கேரக்டர் தான் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, எத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணீங்க அந்த ரோல் பண்ணுறப்போ? அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு நடிச்சா அவ்வளோதான் ப்ரோ. அன்றைக்கே ஃப்ளாட்டு தான். ஸோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் லைக் நான் ஆல்கஹால் அவ்வளோ கன்சியூம் பண்ணாத ஆள். ஸோ டேரக்டரே கேட்டார், என்ன ரகு குடிச்சது இல்லையா? இல்லை குடிச்சது இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ லைக் இன்புட் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் அப்புறம் சூரி அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்டிங் டைரக்டர், இவங்க 2 பேரோட இன்புட்லாம் இருந்தது. ஸோ அது அப்படி அது ப்ராக்டிஸ் ஆகி வந்தது. அதுதான் யாரோட கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் இந்த நீங்கள் பண்ண ஒரு விஷயங்கள் வந்து லைக் இந்த படத்துல இருந்து இவங்களோட மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் லைட்டா அப்படின்னா யாரை சொல்லுங்க? நிஜ வாழ்க்கையில் பெருசாக நான் யாரையும் பார்த்ததில்லை. மேபி தர்மதுரையில் வந்து சேதன ஒரு எப்போவுமே ஒரு அந்த இனிஷியல் டைமில் ஒரு போதையில் இருப்பார். அது மேபி சப்கான்ஷியஸில் இருந்திருக்கலாம். அண்ட் லாட் ஆஃப் மூவிஸாக தான் இருந்திருக்கும். ப்ளஸ் இன்புட் தான், அது டேரக்டரோட இன்புட் தான். அது அவங்க லைக் இது இந்த மாதிரி பண்ணாது, அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்கிறது தான் முக்கியம். ஸோ நான் படம் பார்த்தோன்னே நம்ம நிறைய பேர் ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க. இது ஒரு ஸ்பாய்லர் இன்டர்வியூ தான் இருக்க போகுது. ஓகே. நான் படத்துல இருந்து நிறைய விஷயம் ஸ்பாயில் பண்ணுவேன். இல்லை, நான் பார்த்துட்டு எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் கேட்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண நல்லா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கன்னா, டுவர்ட்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒய்ஃபும் ஹீரோயினும் வந்து அவங்கள வெளில அனுப்புறதுக்காக வீட்டை விட்டு போயிரு அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ நீங்க உள்ள வருவீங்க, வந்து கத்தி எடுத்து கொள்ளலாம் போவீங்க, அவங்க வெளில வருவாங்க, வெளில வந்து இவ்வளோ மேல இல்ல ராஜா அப்படின்ற இல்ல ஒரு படம் பார்த்துருப்பாங்கல்ல, நம்ம ஸ்பாய்லர் இன்டர்வியூ அப்படின்னு யாரும் பார்க்க கூடாது இன்டர்வியூ அதானே அப்படின்னு கண்டிப்பா படம் பார்த்தவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? அதனால அந்த டவுட்ஸ் நான் கேட்கறேன். ஸோ அவங்க வெளில வந்து அழுதுட்டு இருப்பாங்க, கொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு அங்க கட் பண்ண அடுத்த நாள் வந்து அவங்க பஸ்ல வந்துகிட்டு இருப்பாங்க.
ஸோ அங்க நடுவுல என்ன ஆச்சு? ஏதாவது டெலீட் ஆச்சா அந்த சீன்ஸ்? இல்ல. அது எதுவுமே டெலீட் ஆகல. எல்லாமே அது வந்து ஒரு இன்டென்ஷனான ஓப்பன் எண்டிங் தான் அது. ம். பிகாஸ் லைக் நெறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, "நான் இப்படி நெனச்சுட்டேன், நான் அப்படி நெனச்சுட்டேன்னு." ஆனா கடைசில வேற மாரி இருந்ததுன்னு. அந்த அந்த இன்டென்ஷனல் தாட் வரணுன்றதுக்காக விட்ட ஓப்பன் எண்டிங் தான் எனக்கு தோணுது அது ஆக்சுவலா. பட் எடுத்த எதுவுமே டெலீட் ஆகல. எடுத்த ஓகே. எல்லாமே வந்துச்சு. பிகாஸ் லைக் அ அந்த க்ரூவே வந்து பக்காவா பிளான் பண்ணி, அ ப்ரீ புரொடக்ஷன நல்லா பண்ணி, அவ்வளதான் எடுத்தாங்க. அதுக்கு மேல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சீன்ஸும் எடுக்கல அவங்க. சூப்பர். ம். அப்போ அந்த டெலிட்டட் எதுவும் கிடையாது. இல்ல. ஓப்பன் எண்ட் தான். யா. ஓகே. நெறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, லைக் இந்த சீன்ல இப்படி ஆயிருக்குமோ ஒரு வேள. இப்படி ஏதாச்சும் நடந்திருக்கும். ஆமாமா. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. எனக்கே ம். தெரியாத நெறைய கதைகள்லாம் அவங்க சொன்னாங்க. லைக் இப்படி அது நான் சொல்ல முடியாதுல்ல. நீங்க ஸ்பாயில் பண்ணலாம் நான் பண்ணக்கூடாது. ஸோ நான் அப்படி நெனச்சேன். ம். நான் இப்படி நெனச்சேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ ஆனா அதுதான் நல்லா இருந்துச்சு. ம். அப்படியே நான் ஒரு மாரி பதபதப்போட இருந்தேன். அங்க வேற ஒரு பதபதப்பு வந்துருச்சு. நான் வேற மாரி ஸ்பாயில் பண்ண பார்த்தீங்களா? அப்படின்னு பார்த்திருப்பாங்க ப்ரோ ஆமா. நெறைய பேரு. நீங்க சொல்லலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த மாரி ஓகேவா? தான் நாங்க என்ன இருந்துச்சு. நெனச்சோம்னா, ம். ஓகே கண்டிப்பா நீங்க வந்து கொன்னுருப்பீங்க போல. ம். ஏன்னா அவங்க வெளில வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி, அப்படின்ற மாரி தான் ம். தோணுச்சு. மேபி அது நடந்திருக்கலாம். யா ஆ இல்ல. நடந்து ஆ. டெலிட்டட் சீன்ஸ்ல போயிட்டு, இல்ல கட் பண்ணி இப்படி வச்சிருக்கலாம் அப்படின்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலி ம். இன்னைக்கு எனக்கு ஒரு அ ராஜமுருகன் சார் சொன்னாரு எனக்கு. ம். அந்த கேரக்டர் ஒண்ணும் கெட்டவன் கிடையாது. ம். அவன் வந்து ஒரு லைக் ஹி இஸ் அ ட்ரங்கர்ட். அவனுக்கு வந்து ஒரு இயலாமையில அவன் வந்து பொண்டாட்டிய அடிக்கிறது, மத்தவங்கள அடிக்கிறது தான் வீட்ல நான் ஆண்மைன்னு காட்டுறதா நெனச்சுட்டு ம். ம். பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து கொலை பண்ற அளவுக்கோ, இல்ல வேற ஏதோ தப்பான விஷயம் பண்ற அளவுக்கோ போகாத கேரக்டர்ன்னு தான் நான் நெனைக்கிறேன். ம். நெறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க இந்த மாரி ம். ஊர் சைடுல, வீட்டு சைடுல வந்து நான் உன்ன அடிச்சுருவேன், கொன்றுவேன், தலகாணிய போட்டு மிதிக்கிறது, ம். அமுக்குறது, அது அருவாள் எடுத்து தூக்குறது இப்படிலாம் நெறைய பண்ணுவாங்க. ஆனா ஒரிஜினலா வெட்டுவியான்னு கேட்டா வெட்ட மாட்டானுங்க. ஒரிஜினலா ஓகே. அமுக்க மாட்டானுங்க. ம். அவங்க உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்கும். லைக் இது பண்ணா அதுக்கப்புறம் ம். நம்ம லைஃப் போயிரும்ன்ற பயம் இருக்கும். ஆனா உண்மையில கொலை பண்றவன் எதுவுமே பண்ணாம சைலன்ட்டா இருப்பான். அவன் டப்புன்னு கொலை பண்ணிட்டு போயிருவான். அந்த ம். மாரி ஆளா தான் இருப்பானுங்க அவனுங்க. ஓகே. அண்ட் இன்னொரு சீன் நான் கேட்கணும்னு நெனச்சது என்னன்னா, நீங்க அவங்கள எட்டி உதைப்பீங்க ஒரு சீன்ல. ம். அவங்க பாட்டுக்கு கேஷுவலா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா போய் வக்கீலெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு உதைப்பீங்க. எனக்கு பயமா இருந்துச்சு ம். பார்க்குறப்ப தியேட்டர்ல. என்னடா இப்படி மிதிக்கிறாரு. அவங்க அது ரிஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்படி போய் கீழ விழுறாங்க அவங்க. ஸோ அந்த சீன் பத்தி சொல்லுங்க. அந்த சீனோட ப்ராசஸ். ஆக்சுவலா அது வந்து ஒரு சிங்கிள் டேக் லாங் ஷாட்டு. ம். ஸோ அது வந்து அங்கருந்து வந்து உதைச்சிட்டு, டயலாக் பேசிட்டு, அவங்க கிட்ட பேசி, இவங்க கிட்ட பேசிட்டு, கடைசியில அனிஷ்மா கிட்ட முடியிற வரைக்கும் உள்ள ஃபுல் இது. ஓகே. ஸோ அது வந்து எப்படியும் வந்து கண்டிப்பா ரீடேக்ஸ் போகும். ம். ம். ஆ நம்பது இது இல்ல, இது சரியில்லன்னு ரீடேக்ஸ் போகும். நம்ம ஒரு ஒரு வாட்டியும் வந்து பங்கு பங்குன்னு உதைச்சா அவ்வளோதான் அவங்க ஐயோ! போயிரும். ஸோ அது மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே வந்து பெருசா படாத அளவுக்கு தான் நம்ம பண்ணோம். ம். லாஸ்ட் டேக் தான் வந்து கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கட்டும். மத்த எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கட்டும்ன்னும்போது, ம். சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மிதி அது விழுந்தது. ஐயோ ப்ரோ! நிஜமாவே மிதிச்சு ஆ லைக் நிஜமானா ரொம்ப அதான் இருக்கும். எப்படி இருந்தாலும் வலி வலி. இருக்கும். அ அது இன்டென்ஸாவும் இருக்கிற மாரியே இருக்கணும். அதே சமயத்தில லைட்டா வலிக்கும். அது வேற அவாய்ட் பண்ண முடியாதது. அவங்க என்ன சொன்னாங்க? அந்த சீனுக்கு ஐயோ! அப்புறம் அவங்க நீங்க உண்மையிலே நல்ல பரவால்ல நான் மிதிங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. மிதிங்கண்ணா, வாங்கண்ணா ஆமாமா. அது அப்படின்னாங்க. முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப் போற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டைட் இருக்கும். அதனால அது ஓகே. வரைக்கும் அது இது பண்ணி தான் ஆகணும். சஸ்டெயின் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆமாமா. இது பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரின்னு கேள்விப்படுறப்போ, ஓகே இப்படி நடந்திருக்கும். நிஜமா இப்படி இருந்திருக்காங்க. அவங்களோட எமோஷன் எப்படி இருந்திருக்கும்? அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ அந்த அவங்கள பார்த்தீங்களா நேர்ல இல்ல ஏதாச்சு? பிரதர். ஆக்சுவலா வந்து இது தமிழ் ம். சாரோட லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரி. ஓகே. அவரு ஒரு எஸ்கார்ட்டா அவரு வந்து ஒரு லாங் எஸ்கார்ட்டா போகும்போது ம். நடந்த சம்பவம். அவரு தான் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணி, அவன வெளில வர வைக்கிறதுக்குலாம் பண்ணியிருக்காரு. ஓகே. பட் இவரு அந்த அந்த கேஸ் ஃபைல் நம்பரும் அவரு மறந்துட்டார் போல இருக்கு. ம், ஸோ, ம், அதனால ம். அவள ரீச் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பையன் எங்க இருக்கான்னே தெரியல. ஸோ, தமிழ் சார் ஸ்டேஜ்ல என்ன சொன்னாருன்னா, "ஒரு வேள இந்த படம் பார்த்துட்டு அந்த பையன் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணான்னா, நான் உங்க எல்லாருக்கும் அவன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நைஸ். ஆமா. ஆக்சுவலா அது நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ சீ தட் ஃபேஸ். எனக்குமே ரொம்ப ம். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கியூரியஸா இருக்கு. யார்ரா 5 வருஷம் ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு, இவரு எந்த ஹோப்ல இருந்தாரு? கரெக்ட்டு. அவங்க எந்த ஹோப்ல இருந்தாங்க? அவ்ளோ எதிர்ப்ப தாண்டி, ஆமா. அ அதெல்லாம் ஒரு மாரி பியூட்டிஃபுல்லான திங் அது. நிஜமா நடந்திருக்குன்றப்போ, யாஹ். நிஜமாவே ஒரு மாரி இருக்கு. சில புனைப்புகள் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ இதுல? ஆஃப் கோர்ஸ் இருக்கும் ப்ரோ. அது ம். இல்லாம பண்ணவே முடியாது. இல்லன்னா அது ம். டாக்குமெண்டரியா மாறிடும். ம். கண்டிப்பா இருக்கும். அது எந்த எந்த இடத்துல புனைவு, எந்த இடத்துல வந்து ஆமா. ரியல்ன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து நடந்தது தான். நைஸ், நைஸ். ஆமா.
இப்போ தமிழ் அவருடைய ரைட்டிங்ல வந்திருக்கு. டைரக்டர் வந்து அவருடைய அசோசியேட்டா, அசிஸ்டன்ட் டைரக்டர்? இல்ல. இவங்க 2 ம். பேருமே வெற்றிமாறன் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. பேரலலா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ம். சுரேஷ் பிரதரும் சரி, தமிழ் ம். சாரும் சரி 2 பேருமே வந்து வெற்றி சார்ட்ட வந்து ஐ திங்க் விசாரணையிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ம். ஸோ இவரோட எல்லா ஸ்டோரியும் அவருக்கு தெரியும். அவரோட எல்லா ஸ்டோரியும் இவருக்கு தெரியும். மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. அண்ட் சம்டைம்ஸ் வந்து அன்னைக்கு தமிழ் சார் சொன்னாரு. ம். சுரேஷ் பிரதர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னா, அப்பதான் ஜாயின் பண்ணியிருக்காராம். பட் அவரு சொல்லுவாராம், "நீ போய் அ இது இது பண்ணு. அங்க நீ போய் டயலாக் சொல்லு. நீ ம். போய் கிளாப் புடி" அப்படின்னு சொல்லி ம். இவரு வந்து இது பண்ணுவாரு. மத்த யாரும் அத விட்டுக் குடுக்க மாட்டாங்க. பட் அந்த மாரி ஒரு இது வந்து அவரே வந்து நீ பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளா ம். இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். அந்த வெற்றி சாரும் அவர பத்தி நெறைய பேசிட்டு இருந்தாரு. ஹி இஸ் அ வெரி மெச்சூர்டு ஒரு சிச்சுவேஷன வந்து எவ்வளோ மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருந்தாரு. சூப்பர் ப்ரோ. அண்ட் தென் இந்த படத்தோட பிரஸ் மீட் ஆகட்டும், நெறைய இண்டஸ்ட்ரிலேருந்து நெறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெற்றிமாறன் சார் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாரு. ம். அண்ட் நெறைய டைரக்டர்ஸ் வந்து இந்த படத்த பத்தி நெறைய பேசிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்போ? ஒரு ஓவராலா நம்ம இருக்க படத்துல இவ்ளோ பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாமே வந்து அத பார்க்குறாங்கன்றப்போ? உண்மையே ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட். ஏன்னா ம். தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படத்துல அதுவும் வந்து வருஷ கடைசியில ம். வந்து ஒரு எல்லார் மனசுலயும் வந்து ஒரு நின்ன ஒரு படத்துல நான் இருக்கேன்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ம். அ அதுவும் குவாலிட்டியான படங்கள்ல இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். எஸ். ஸோ நம்ம நடிக்கிற ஃபில்மோகிராஃபில வந்து நெறைய படங்கள் வந்து அந்த மாதிரியான குவாலிட்டியான படங்களா தான் இருக்கு. ஸோ அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த படம் வந்து ரொம்ப பர்சனலாவே என்னோட ஃபேவரைட். ஓகே. வெற்றிமாறன் சார் என்ன சொன்னாரு? ஓவராலா படம் பார்த்துட்டு அவருக்கான அவர்ட்டருந்து அந்த கருத்துக்கள் உங்கள்ட்ட ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா ஸோ பேசினாரா? எனக்கு நான் அவர ம். மீட் பண்றதுக்கான லைக் ம். இதுவரைக்கும் ஒன் டூ ஒன் மீட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையல. அமைஞ்சா ம். நான் ரொம்ப நல்லா சந்தோஷப்படுவேன். ம். வெற்றிமாறன் சார் வந்து படத்த பத்தி நல்லாவே சொன்னாரு. ம். அன்னைக்கு ஸ்டேஜ்ல சொன்னாரு. ம். படம் பார்த்து அவர் ரொம்ப ஹாப்பி தான். ம். பட் ரஞ்சித் சார நான் பார்க்கும்போது, "ஏய் நல்லா பண்ணியிருக்கப்பா" அப்படின்னாரு. நைஸ். வெங்கட் பிரபு சார் சொன்னாரு, "நல்லா பண்ணியிருக்கடா" அப்படின்னாரு. ம். ம். தமிழ் சாரே வந்து ம். அன்னைக்கு தியேட்டர் முடிச்சுட்டு வந்துன்னு டக்குனு என்ன பார்த்து கை குடுத்து, "ஏய் நல்லா இருக்குடா" அப்படின்னாரு. நெறைய கால்ஸ் வந்து சுகுமார் சார், சூப்பர். கேமராமேன் சுகுமார் சார், இப்போ ஜிஎன்ஆர் குமரவேலன் சார் ம். எல்லாருமே வந்து அவங்களா ஃபோன் பண்ணி வந்து பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. நைஸ். இவங்கலாம் நம்ம நம்ம போய் மீட் பண்ணி நம்ம ம். பேசுற லைக் நம்ம ஆசைப்படுவோம். ஆனா அவங்க வந்து நமக்கு கால் பண்றது வந்து லைக் அது வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? நம்ம என்கரேஜ்மென்ட் தான். என்கரேஜ்மென்ட் நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம். எஸ் கிட்டத்தட்ட 10 இயர்ஸா இந்த இண்டஸ்ட்ரில இருக்கீங்கல்ல ப்ரோ? ஆமா பிரதர். பூஜையில ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி நான் தான் பாலா ஃபர்ஸ்ட் படம். அப்புறம் ஓகே. பூஜை அப்படி தான் வந்தது. தர்மதுரை ஒரு பிரேக் இல்ல உங்களுக்கு? ஆமா, விஜய் சேதுபதி சாருடைய தம்பியா, ஆமா. கடைசி தம்பியா பண்ணியிருப்பீங்க. அதுல இன்டென்ஸ்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதுலயும் இருந்திருக்கும். வரது எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேடாவே வரப்போ எப்படி ப்ரோ இருக்கு அது? ஆமா. அது தெரியல பிரதர். அதான் சொல்ல ஏதாவது ஒரு இதில என் மூஞ்சி பிரதர் மூஞ்சி அப்படின்ற மாரி சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதான் லைக் ஒரு படத்துல நம்ம ஒரு நெகட்டிவ் பண்றோம் அப்படின்னா, ம். ஓகே அதில போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்கும். அத ம். எதாவது உடைச்சு வேற ம். ஏதாவது எனக்கு வந்து ஹியூமர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ம். 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 அது ஏதோ ஒரு படத்துல அவங்க வந்து நம்பிக்கை வச்சு, அத உடைச்சு ஹியூமரான ஒரு ஒரு இல்லன்னா அட்லீஸ்ட் வில்லன்லயே ஹியூமரான வில்லனா குடுத்தா கூட நல்லாருக்கும். சத்யராஜ் சார் மாரி. ம். அ அது எங்கேயாவது ஒரு ஒரு பிரேக் ஆகும். ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகும். சூப்பர். ம். இந்த 10 வருஷம் இந்த கடந்து வரப்போ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நெனைக்கிறீங்க? நீங்க எந்த இன்டென்ஷன்ல நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? இப்ப அது என்னவா இருக்கு? நெறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியில வரோம், ஒரு படம் பண்றோம். அவ்வளோதான். அடுத்து ஒரு படம். கன்டினியூஸா படம் ம். வரப்போது, ரீச் ஆக போறோம். அவ்வளோதான் லைஃப் செட்டில் அப்படின்னு ம். நெனைப்பாங்க. ஆனா பிராக்டிகலா நீங்க உள்ள இருக்கனால கேட்கிறேன். எப்படி இருக்கும் ப்ராசஸ் இந்த இண்டஸ்ட்ரி? பிராக்டிகலா ஃபர்ஸ்ட்டு நுழையிற அத்தன பேருக்குமே வந்து, இப்போ ம். புதுசா பொறந்த ஒரு குழந்தைக்கு வந்து ம். இந்த உலகத்த பத்தி என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. அது மாரி ம். சினிமாவ பத்தி எதுவுமே தெரியாம உள்ள நுழையும்போது நம்ம என்ன அப்படியே ஹீரோ ஆயிடலாம், அப்படி ஆயிடலாம்னு நினைக்கும். சில பேருக்கு அது நடக்கும். ம். சில பேருக்கு வந்து அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப லாங் ப்ராசஸா இருக்கும். ஆனா ம். நம்ம என்ன நெனச்சு வரோமோ, அது கண்டிப்பா ஆயிடலாம். ஆனா நம்ம அத விடாம புடிச்சுக்கிட்டே இருக்கணும். ம். அது மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் அது நம்ம மேல நம்பிக்கை வைக்கும். ஸோ, அதே மாரி இண்டஸ்ட்ரி வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான். ம். லைக் ஆரம்பத்தில வந்து தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து, அப்புறம் சிவாஜி சார் காலத்துல இருந்து, அப்புறம் பாலச்சந்தர், ஸ்ரீதர், அப்புறம் பாரதிராஜா சார், அப்புறம் சங்கர் சார், மணிரத்னம் சார் ம். ம். அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்போ உள்ள சேஞ்சஸ் வந்து லைக் அப்பலாம் டெக்கேட்ஸ்ல ஒரு சேஞ்சஸ் வரும். இப்போ சேஞ்சஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் 1 நடக்குது. இயர்ல 1 இயர். 6 மந்த்ஸ்ல ஒரு சேஞ்ச் அப்படி எஸ். வருது. லைக் டிவிலேருந்து நெறைய பேர் உள்ள வராங்க. Instagramலேருந்து உள்ள வராங்க. YouTubeலேருந்து உள்ள வராங்க. ஸோ ஒரு மாரி மிக்ஸ்டா இருக்கு. ஸோ இதில வந்து
என்ன சொல்றது? என்ன மாரியான கன்டென்ட் வந்து இங்க அ ஜெயிக்கும் அப்படின்றத வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. லைக் ஓகே. டக்குனு ஒரு படம் வந்து டியூட் மாரி ஒரு ஜாலியான படம். பார்க்கவே இது லிட்டில் ஹார்ட்ஸ் மாரி ஒரு படம். இதெல்லாம் ம். பார்க்கவே சோசியல் மீடியால ரீல்ஸ் பார்க்குற மாரி இருக்கான ஒரு படங்களும் ஹிட் ம். ஆகுது. அதே சமயத்தில ஒரு டிராமா சிறை மாரியான ஒரு டிராமா ம். மூவியும் வந்து நின்னு பார்க்க வைக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்க வைக்குது. ம். ஸோ ஆடியன்ஸ் லைக் நம்ம எந்த விதத்திலயும் நம்ம வந்து ஆடியன்ஸ வந்து ஒரு 2 ஹவர்ஸ் போர் அடிக்காம என்கேஜ்டா வச்சிருந்தோம்னா போதும்னு. அதுதான் ஃபார்முலா. ஆனா அது அது எப்படி எப்படி உருவாக்குறதுன்னு தான் தெரியாது. அது எப்பயுமே ஒரு புரியாத ஆமா. புதிர் சினிமா தெரியாது. பொறுத்தவரைக்கும். எந்த ஃபார்முலா ஜெயிக்கும்னே தெரியாது. தெரியாது, தெரியாது. இந்த Instagramலேருந்து வரவங்க, YouTubeலேருந்து வரவங்க, அவங்கள பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஏன்னா, நீங்க அப்படி கிடையாது. த்ரூ அவுட்டா ஆக்டிங் ஸ்கூல் போயிட்டு படிச்சு, அந்த மாரி ஒண்ணு பண்ணிருக்கீங்க. இவங்க அந்த ஒரு சின்ன ஷார்ட் டைம் ரீச்ச வச்சுட்டு உள்ள வராங்களே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இது எந்த மாரி பார்க்குறீங்க? அ அதான் ப்ரோ. இது லைக் எப்படி வேணா சொல்லலாம். நம்ப ம். வந்து அவங்க அந்த சினிமா பேஸ்டு சினிமால வரணும்னு அதுக்காக ட்ரை பண்ணி இப்ப நெறைய பேர் இருக்காங்க. மல்லேஷ் இருக்காரு. அந்த மாரி ம். சினிமா அத பேஸ் பண்ணி வரணும்னு நெனைக்கிறவங்களுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் அது. முன்னாடிலாம் பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. நம்ம ம். போயிட்டு ம். ஃபோட்டோஸ் குடுக்கணும், ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணணும். இப்ப அப்படி இல்ல. நம்மளே ப்ரூவ் பண்ணிட்டு காமிக்கலாம் அப்படின்ற மாரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ இன்ஸ்டாக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருந்துச்சு. ம். ம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏதாவது சின்ன சின்ன ரோலா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுற மாரி இருந்துச்சு. இப்ப அந்த பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்கு. ம். ஆனா அதே சமயத்துல வேற எதுலயோ ஒரு வகையில ஃபேமஸ் ஆயிட்டு, அ அவங்க வந்து வெறும் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வச்சிருக்காங்கன்ற காரணத்துக்காக சினிமால தூக்கிட்டு வந்து போட்டு, அப்படி பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ம். லைக் இதுக்காகவே டெடிகேட்டடா இருக்கிறவங்க வரலாம். ம். அ பட் சும்மா வந்து வெறும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு போடுறதுனால, அவங்களும் இதுல நீடிச்சு நிலைக்க போறதில்ல. அவங்களுக்காகவும் யாரும் வந்து படம் பார்க்க போறதில்ல. ஸோ அதுதான் என்னோட அந்த மாரி நீங்க யார ப்ரோ ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ. பேரு ஏய்! எதுக்கு? இப்படியா முதல்வன் அர்ஜுனா நீங்க? ஜஸ்ட் அ, கேட்டேன். அ. ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க வந்து நம்ம அந்த ஜர்னி பத்தி, சினிமா பத்தி பேசுறப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்க. விடாம இங்க இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சினிமா உறுதுணையா இருக்கும்ன்ட்டு. கண்டிப்பா. அது நான் பார்க்குறப்போ நீங்க சொல்றப்போ எனக்கு விஜய் சேதுபதியோட தாட் தான் இருந்துச்சு. அவரே சொல்லியிருப்பாரு. எஸ், எஸ். கண்டிப்பா நீ என்ன குடுத்துட்டே இருந்தா 360ல மறுபடியும் அது உங்ககிட்ட வரும் அப்படின்னு வரும். சொன்னாரு. ஆமா, ஆமா. நீங்க தர்மதுரையில அவர் கூட க்ளோஸா டிராவல் பண்ணியிருக்கீங்க. அவரு நெறைய இன்டர்வியூஸ்லயே பார்க்குறப்போ வந்து நெறைய சினிமா பத்தி பேசுவாரு. சினிமாவோட இன்சைட்ஸ் சொல்லுவாரு. கூட இருந்து டிராவல் பண்றனால கேட்கிறேன். ஸோ வொர்க்கிங் வித் ஹிம் அவர் சொல்ற அட்வைஸ், ஆஃப் ஸ்கிரீன் அட்வைஸ் ஆகட்டும், உங்க கூட இருக்கப்போ என்ன விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? அவர் வந்து நெறைய லேர்ன் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் திடீர்னு ம். வந்து திருக்குறள் படிப்பாரு. திடீர்னு ம். மியூசிக் இது பண்ணி ஏன்னா, எல்லாமே வந்து அது வந்து சினிமால ஏதோ ஒரு வகையில அவர் யூஸ் ஆகும்னு நெனைப்பாரு. லைக் ம். மியூசிக் இஸ் கைண்ட் ஆஃப் அ பீட் அத நம்ப பழகணும்னா, ஆக்டிங்ல ஒரு பீட் இருக்கு. அந்த பீட் வரும்னு நெனைக்கிறாரோ என்னவோ! ஓகே. திருக்குறள் படிக்கும்போது சம்ஹவ் லைக் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். யூனிவர்ஸ்ல நம்ம கனெக்ட் ஆவோம்னு நெனைப்பாருன்னு நெனைக்கிறேன். ம். ஸோ ஹி இஸ் அ மிஸ்டரி மேன் வித் லாட் ஆஃப் என்ன சொல்றது? நெறைய லேர்னிங் இருக்கிற ஒருத்தர் தான். ம். ம். ஸோ ஒரு வாட்டியும் அவர்ட்ட போகும்போது புதுசு புதுசா வேற ஒரு விஷயங்கள் கத்துக்கலாம். ஓகே. நானே சில டைம் ரொம்ப டவுனா இருந்தா அவர போய் பார்த்துட்டு சும்மா ஒரு வைப் ஏத்திக்கலான்னு வந்தேன் அப்டி சொல்லிட்டு போவேன். ஓகே. நைஸ். நீங்க விஜய் சேதுபதி சார் கூட க்ளோஸா இருக்கலாம்னு கேட்கிறேன். இப்போ அவர் பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ம். அவர் மேல சில விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க வெளில ம், இருந்துட்டு. ம். ஸோ இவரு நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு. ஏன்பா பிக் பாஸ் வந்து ம். இந்த மாரி பேர கெடுத்துக்கிறாரு ம், அப்டின்லாம் ம். ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க வெளியில. ம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறப்ப எப்டி இருக்கும்? அத பத்தி அவர் சொல்லியிருக்காரா? லைக் அவரோட தாட் ப்ராசஸ் எப்டி இருக்கும் இதுக்கு இல்ல பிக் எல்லாத்துக்கும்? பாஸ்க்கு ம். பண்றதுல நான் அவர்ட்ட இது பெருசா டிஸ்கஸ் பண்ணதில்ல. பட் ம். இட்ஸ் ஹிஸ் டிசிஷன். ம். லைக் ம். இதுல நம்ப போய் அ விமர்சனம் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இட்ஸ் அவரு புடிச்சு தான் அத செய்றாரு. ம். ம். இப்ப நம்ம படத்துல நடிக்கிறோம். நான் சாஃப்ட்வேர்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து நான் படத்துல நடிக்கிறேன். வீட்ல உள்ளவங்க எல்லாரும் ம். என்ன சொல்லுவாங்கன்னா, "நல்ல வேல. அத வுட்டு போய் நீ இத வந்து செய்றேன்னு" சொல்லுவாங்க. இப்ப அவங்களே வந்து "நீ நல்லா பண்ணியிருக்கேன்னு" சொல்றாங்க. ம். ம். ஸோ நம்மளோட டிசிஷன் தான் அது. நம்மளோட டிசிஷன்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்து, அ அது கரெக்ட்டா போச்சுன்னா நல்லது தானே. வெளியில வைக்கிற விமர்சனங்கள பத்தி நான் கேட்கிறேன். விமர்சனம் யாருக்கு தான் இல்ல. ம். ம். எல்லாத்துக்குமே விமர்சனம் வைக்க தான் செய்றாங்க. ம். நீங்க இப்போ நீ நல்லா நடந்தாலும் விமர்சனம் வைப்பாங்க. நீங்க உட்கார்ந்தாலும் விமர்சனம் வைப்பாங்க. ஸோ அது மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமா எடுத்துக்கிட்டு அத கடந்து போணும் அவ்வளோதான். ஓகே. பிக் பாஸ் நீங்க பார்க்குறீங்களா? ஏதாச்சும் உள்ள போகணும்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா போவீங்களா? ஸோ ஆஃப் ஸ்க்ரீன்ல பேசினத வச்சு வேணும்னே இல்ல, கேட்கறது. இல்ல ப்ரோ. ஜெனரலா ப்ரோ. பிக் பாஸ் இல்ல. பார்க்குறீங்களா? நான் ஏன்னா, ஒரு ஜெனரலா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆ, பிக் பாஸ்க்குள்ள போனா வாழ்க்கை மாறிடும். அவ்வளோதான். நடிக்கணுமா நீங்க? பெரிய ஆக்டர் ஆகணுமா? உள்ள ஆ. ஷைன் ஆகணுமா? வெல்கம் டூ பிக் பாஸ் அப்படின்ற மாரி தான் வெளியில ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு. கரெக்ட். ஸோ அது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ இல்ல அதுல நான் இன்டென்ஷன் இருக்கா உங்களுக்கு அது ஏதாச்சு? அது அப்படி வாழ்க்கை மாறலாம். பட் ம். எனக்கு அது அந்தல லைக் அந்த மாரி போய் பண்றதுல உடன்பாடு இல்ல. நான் ம். இப்ப இருக்கிற ஒரு ப்ராசஸ்ல நம்ம போயிட்டு இருக்கோம்ல, அந்த ப்ராசஸ்லயே ம். கன்டின்யூ பண்ணலாம்னு நான் நெனைக்கிறேன். அந்த ப்ராசஸ பிரேக் பண்ணிட்டு அதுக்காக போயிட்டு வரலாம்னு வேணான்றேன். சூப்பர். அண்ட் ஏன் சினிமா?
ஏன் சினிமா இல்ல இல்ல அப்படின்றதா ஏன் சினிமா கேட்குறீங்க? எப்போ அந்த சினிமாக்குள்ள வரணுன்ற தாட் உங்களுக்குள்ள வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ம். லைக் எவ்ரிபடிஸ் செகண்ட் ஃபேவரைட் இஸ் சினிமான்னு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ம். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேவரைட்டே சினிமா தான். ஓகே. நெறைய பார்ப்பேன். சின்ன வயசுல நெறைய பார்ப்பேன். இப்போ கொஞ்சம் ம். குறைஞ்சிருச்சு ஆக்சுவலி. இப்போ நெறைய ம். படங்கள், நெறைய இதெல்லாம் வரதுனால கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நெறைய படம் பார்ப்பேன். ம். நெறைய சினிமா நியூஸ் படிப்பேன். ம். ஸோ அது சின்ன வயசுலேருந்தே அது ஒரு ஒரு பேரலலா உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஆக்சுவலா. ம். ஸோ அதனால தான் அது ஜப்பான்ல அந்த சாஃப்ட்வேர் முடிச்சுட்டு இங்க வரும்போது, சினிமாவிலேயே பண்ணிடலான்றது தான் டக்குன்னு தோணுச்சு எனக்கு. ஓகே. ஜப்பான்ல லட்சக்கணக்குல சம்பாதிச்சுட்டு வந்த ஒரு பையன் கட் பண்ணி இங்க ம். சினிமாக்குள்ள லைக் அதான் த மெஷர் ஆஃப் த ஹாப்பினஸ் இஸ் நாட் வித் த மனி மணி. அதான். சினிமால ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் ஆஃப் டைம்ல இனிஷியலா பேமெண்ட்ஸ் கம்மியா இருந்தாலுமே, அந்த குவாலிட்டி ஆஃப் வொர்க் பண்றது பிடிச்சிருக்கு ஆமா, அப்படின்னு. ஆமா பிரதர். கண்டிப்பா அது வந்து ம். அதான் சொன்னேன். எப்பவுமே வந்து அது ஒரு எப்பவுமே நமக்கு இருக்கும். ம். மணியோட வச்சு நம்ம கம்பேர் பண்ற மத்தவங்கள நம்மள கம்பேர் பண்ற இது இருக்கும். ம். ஆ பட் அத மட்டும் நம்ப ஓவர் கம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்ற வேலையோட ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஜாலியா நமக்கு புடிச்ச வேலையோட ப்ராசஸ் ரொம்ப ஜாலியா இருக்கும். சூப்பர். கமிங் பேக் டூ சிறை. ம். ஆ இந்த சிறை படத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஒரு கதை எப்போ ஜெயிக்கும்னா, எல்லா எல்லா ஆமா. கேரக்டருமே ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா ஜெயிக்கும். ஸோ அந்த மாரி உங்க கேரக்டரும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ விக்ரம் பிரபு என்ன சொன்னாரு? அவருக்கும் உங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் கிடையாது. இல்ல. ஆனா பேசுனீங்களா? அவருக்கே பார்த்தீங்களா? தெரியாது ஆக்சுவலா இந்த படத்துல நடிக்கிறது தெரியாது. ஓகே. டப்பிங்ல தான் பார்த்துருப்பாருன்னு நெனைக்கிறேன். ம். பார்த்துட்டு அப்புறம் ப்ரிவ்யூல நான் பார்த்துட்டு அவர ஹக் பண்ணி ரொம்ப நல்லா அப்ப ம். அவர் சொன்னாரு, "நீங்க நடிக்கிறது எனக்கு தெரியாது. ம். தயவுசெய்து வெளில போயிறாதீங்க." அப்படின்னு சொன்னாரு. ஏன் ப்ரோ? உங்களுக்கு அடி லைக் அடி விழும். ஸோ தட்ஸ் லைக் வேற வே ஆஃப் நல்ல அப்ரிஷியேட்டிங். காம்ப்ளிமெண்ட் ஆமா, தான் ஆமா. அதுவும். எஸ். தயவு செஞ்சு வெளில போயிறாதீங்க. ஆமா, அப்படிதான் சொன்னாரு. வெளில என்ன சொல்றாங்க? ஆடியன்ஸ்லாம் பார்க்குறப்போ, தியேட்டர் போறப்போ, ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஜாலியா திட்டுறாங்க. நல்லா இருந்துச்சு அது கேட்கறதுக்கு. ஜாலியா திட்டுறாங்க. அதே சமயத்துல வந்து லைக் ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க வந்து ம். கை குடுத்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி போறாங்க. எனக்கு இதுவரைக்கும் ம். ரொம்ப குட்டி பசங்க வந்து என்ன பார்த்து வந்து பேசினது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ம். ம். பட் இந்த படத்துல வந்து அ எல்லா தியேட்டருக்கு போயிட்டு நான் வெளில வந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து நெறைய குட்டி பசங்க தான் வந்து கை குடுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த படம் சம்ஹவ் அந்த சின்ன பசங்கள போய் ஏதோ தொட்டிருக்குன்னு நெனைக்கிறேன் நானு. ஓகே. இந்த மெயினா அந்த யங் பேர் பத்தி அவங்கள பத்தி பேசாம இருக்க ம். முடியாது இந்த படத்துல. அப்துல் கேரக்டர் ஆகட்டும், கலை ம். ஆகட்டும், இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நீங்க அத பார்த்திருப்பீங்க அந்த செட்ஸ்ல. ஸோ அவங்களுடைய வொர்க்ஸ் எப்படி இருக்கும் பார்க்குறப்போ? ஆக்சுவலா அவங்கள வந்து ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு கிராமத்துல போயிட்டு விட்டுட்டாங்க போல இருக்கு. "நீ பாத்திரம் கழுவு, நீ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அது ஓகே. லைக் அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும்னு சொல்லி பண்ணிட்டாங்க போல இருக்கு. ம். அந்த கிராமத்து மக்கள்லாம் இவங்க எங்கேருந்தோ ஓடி வந்த கப்புல்ன்னு நெனச்சுட்டாங்களாம் உண்மையிலேயே. ஓகே. ஸோ ம். அந்த மாரி தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து லேட்டரா ஜாயின் பண்ணும்போது பார்த்தா, இவங்க 2 பேருமே வந்து அ நல்ல க்ளோஸா ம். ஃப்ரெண்ட்ஸ் மாரி ரொம்ப ம். பேசிட்டு இருப்பான். அப்ப நெனச்சேன் பரவால்ல. அந்த அந்த எதுவுமே அந்த பேரியரே இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு, நானுமே ஒரே நாள்ல டக்குனு அட்டாச் ஆயி, ம். அ ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த அந்த சீன் வரைக்கும் தான் அந்த டென்ஷன் இருக்கும். கட் சொன்ன உடனே ஜாலியா இருக்கும். அப்படிதான் போவும். ஓகே. அண்ட் இது ஒரு பொலிட்டிக்கல் படம்ன்றது வெளில ஒரு மாரி ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு, என்ன ம். இதுவும் வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு படமா? ம். பொலிட்டிக்கல் ம். படமா? ஏன் வந்து இந்த மாரி படங்கள் எடுக்குறாங்க? அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ம். இருந்தாங்க. ஸோ அப்போ உங்கள்ட்ட அப்படி கேட்டேன். சொன்னாங்களா? ஆமா. எனக்கு ஜஸ்ட் தெரியல. ம். நான் வந்து முஸ்லிம்ஸ் அப்படி சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜாதி தூண்டுறாங்களா? அப்படின்ற மாரிலாம் இருந்துச்சு. ம். படம் பார்த்துட்டு அதெல்லாம் பிரேக் ஆயிருக்கும். உங்களுக்கு அந்த மாரி ஏதாச்சு சொன்னாங்களா? கமெண்ட்ஸ் வந்துச்சா? படம் பண்ணிருக்கேன்னு சொல்றப்போ, இல்ல ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த மாரி ஏதாச்சும் உங்களுக்கு சொன்னாங்களா? ட்ரெய்லர்ல ஆக்சுவலா ம். எங்கேயுமே வந்து அந்த முஸ்லீம் அது காட்டியிருக்க மாட்டாங்க ஸ்பெசிஃபிகேஷன் ஆனா. இல்ல. ஆ ஆனா ட்ரெய்லர்ல கமெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னா, ம். இட்ஸ் த்ரில்லர் மூவி. நெறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்கும்போது, மைனா ம். மாரியே இருக்கு, மைனா மாரியே இருக்குன்ற கமெண்ட்ஸ் ம். தான் இருந்துச்சு. அப்புறம் படம் வந்த பிறகு ஒரு 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 இது பார்த்தேன் நானு. த்ரில்லர் படம்னு சொல்லி ஏமாத்தி அழ வச்சுட்டீங்களேடா! அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து அந்த படத்தோட ம். லைக் என்டையர்லி டிஃபரெண்ட் ம். ஷேடுன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் கமிங் பேக் டூ தட் ம். அந்த ரிலிஜியன் ஸ்பெசிஃபிகேஷன். ம். அ இது வந்து ஈவன் நான் முஸ்லிம்ஸ் கூட வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். லைக் ப்ரொஃபைலிங், டைப் காஸ்டிங் ம். இதெல்லாமே வந்து எப்பவுமே பண்ணக்கூடாது. ம். லைக் என்கிட்ட கூட ஒரு முஸ்லீம் நண்பர் பேசிட்டு இருந்தாரு. என்னன்னா, சினிமாக்காரங்களுக்கு எப்படி வீடு தர மாட்டாங்களோ, அதே மாரி வந்து அந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு அப்புறம் முஸ்லிம்ஸ் யாருக்குமே வீடு தரல ம். அப்டின்ட்டு இருந்தாங்க. ஸோ அத வந்து நெறைய பேருக்கு இப்போ உள்ள 2கே கிட்ஸ்க்கு நெறைய பேருக்கு வந்து அப்படி ஒரு பாம் சரி. ம். சம்பவம் நடந்ததே தெரியாது. படத்துல அத பத்தி அட்லீஸ்ட் அத பேசுறப்போ. பத்தி ம். பேசினாவாவது நெறைய பேருக்கு போய் சேரும்ன்றது தான். அந்த படத்துல நெறைய தெரியாத விஷயங்கள் இருந்துச்சு. ஏஆர்ன்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. போலீஸ்லயே இத்தன வகையான போலீஸ் இந்த இ இ இருக்குன்றது. இத்தன வகையான அதுல இவ்ளோ டிவிஷன்ஸ்லாம் இருக்கு. லாங் எஸ்கார்ட்ன்றாங்க.
நிறைய விஷயங்கள் புதுசா இருந்துச்சு. ஆமா. அண்ட் தமிழ் சாரோடைய கதைகள்ல இன்னும் நிறைய போலீஸ் விஷயங்களும் இருக்குன்றது எல்லாமே கேள்விப்பட்டோம். ஸோ உங்களுக்கு அத பத்தி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஆமா. வெற்றி சார் சொன்னாரு. அன்னைக்கு தமிழ் சார் ஸ்டேஜ்ல சொன்னாரு. லைக் நான் வந்து வேற ஏதோ ஒரு கதைய சொன்னேன் வெற்றி சார்ட்ட. அவரு அப்படியே கேட்டுட்டு, ம். "நீ நெறைய போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு நெறைய இருக்குடா. நீ போலீஸ் கதை நெறைய பண்ணு. ம். அதுதான் உன்னோட களம். அதுல நீ ரொம்ப ஸ்ட்ராங். அதுல நீ பண்ணு" அப்படின்னு சொல்லியிருந்ததா அவர் ஸ்டேஜ்ல சொன்னார். தமிழ் சாரே சொன்னாரு. தானாக்காரன்லயே பார்த்திருப்போம். அதுவும் புதுசு. இப்படி எஸ். நடக்குமா மார்ச் ஃபர்ஸ்ட்லாம்? ஆமா. எங்க வீடு வந்து அங்க ட்ரெய்னிங் காலேஜ் பக்கத்துல தான் ஆக்சுவலி. ஓகே. லைக் ஒரு வாட்டி கடந்து போகும்போது, ஓகே ஏதோ ஒரு 4, 5 போலீஸ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதுக்குள்ள இவ்வளோ இருக்கான்றது அது படம் பார்த்தா தான் தெரிஞ்சது. நைஸ். இந்த மாரி நிறைய தெரியாத விஷயங்கள ம். தமிழ் சாரோடைய கதைகள்லேருந்து நாங்க எஸ். தெரிஞ்சுக்கிறோம். இட் இஸ் சோ ஹாப்பி. அண்ட் சிறை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்கு. மக்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. உங்களுக்கும் நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் வந்துகிட்டு இருக்கு. தேங்க் யூ ப்ரோ. ஒன்ஸ் அகைன் கங்ராட்ஸ். தேங்க்ஸ் அ லாட். ஏன்னா இந்த 10 இயர்ஸ் ஜேர்னில உங்களுக்கு தர்மதுரைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பரியேறும் பெருமாள் பண்ணியிருந்தீங்க. அதுலயும் ஆமா. ஒரு இன்டென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல பிரேக்ல. ஆமா பிரதர். சூப்பர். ஒரு கிரிட்டிக்கல் அண்ட் பீப்பிள் அப்ரிசியேஷன் 2மே கலந்த ஒரு படமா அமைஞ்சிருக்கு. ப்ரோ அந்த பரியேறும் பெருமாள்லயும் ரொம்ப இதே மாதிரி ஒரு இன்டென்ஸா தான் ஆமா, இருக்கும். எல்லாத்துலயும் அப்படிதான் வருது. நேர்ல அப்படி இல்லைங்க. ஜாலியான ஒரு பர்சன். ஹியூமரா 1 மினிட் ஆயிடுச்சு இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரிலாம் ஃபன் ஆமா. பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏத்த கேரக்டர்ஸும், நீங்க ஆசைப்படுற கேரக்டர்ஸும் கிடைக்கணும். தேங்க் யூ சோ மச் ப்ரோ. தேங்க் யூ சோ ஆல் தி மச். பெஸ்ட். கண்டிப்பா கலக்குங்க. And all the very best for Dhanush bro and the Pro team. தேங்க் யூ சோ I மச். wish you all success. ஷூர். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. Happy New Year bro.